அன்பான வணக்கங்கள். இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் யார் வின் பண்ண போகிறா, இதான் உலகமே என்ன எதிர்பார்த்துட்ருக்கு. நானும் அதே மாதிரி தான் ஆர்வமாக இந்த டோர்னமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்து செஞ்சு ரசித்த ரெண்டு டீம் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஒன்று அர்ஜென்டினா, இன்னொன்று ஸ்பெயின். அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் நடப்பு சாம்பியன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சஸ்டைன் பண்ணணுன்ற ஒரு வெறி இருக்கும். ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும், அந்த நடப்பு சாம்பியன் இருந்து கப்பை பறிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டார் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட லியோனல் மெஸ்ஸி. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மேஜிஷியன் லாஸ்ட் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக கேமை எப்படி திருப்பினாருன்னு சொல்லிட்டு தி பர்ஃபெக்ட் பாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கோல் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் த்ரூ அவுட் தி கரியர். திஸ் மே பி த லாஸ்ட் டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் அவருக்கு. அதில் ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜூலியன் இருக்கார். ஜூலியன் நீங்கள் எடுத்துக்கலாம். அலெக்சிஸ் மேக்ஸ் இருக்கார். அதை தாண்டி அவங்களோட கோல் கீப்பர் ஓகே எமிலியானோ, அவர் தான் ஒன் ஆஃப் தி ஸ்டார் கோல் கீப்பர். நீங்கள் ஒருவேளை பெனால்ட்டி வச்சு மேட்ச் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நம்ம அர்ஜென்டினாவுக்கு தான் சாதகமாகும். ஏன்னா பெனால்ட்டி கிக்கில் இந்த கோல் கீப்பர் அடிச்சுக்க யாருமே கிடையாது. அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெமைன், இந்த 19 year old பாய் ஒரு ஒரு என்டையர் வேர்ல்டே திருப்பி பார்க்க வச்சு ஒரு லெமன் ஏமல், அவரோட ஸ்பீடு, அதே மாதிரி ரோத்ரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெண்டு விஷயம் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா கேப்டன்சி பொறுத்த வரைக்கும், நீங்கள் கேப்டன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த சைடு நமக்கு அர்ஜென்டினா அவரோட மெஸ்ஸி இருக்கார். தி அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதர் சைடு இருக்கக்கூடிய கேப்டன் பொறுத்த வரைக்கும் மொராட்டா. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரும் அதே மாதிரி தான், ஒரு நோன் ஃபார் ஹிஸ் லீடர்ஷிப். அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணி பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ரெண்டு பேரும் எட்ஜ் ஓவர்னு சொல்லி பார்க்கும்போது தி கேமோட என்ன சொல்கிறது, இண்டிவிஜுவலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தரமான ஒரு குவாலிட்டி என்ன இருக்குது மெஸ்ஸிக்கு இருக்குது. ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் எவ்வளோ வின்னிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் ஒரு 55%, ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் 45 தான். நான் 50-50 சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கேமோட தரம்னு ஒன்று இருக்குது. அதில் அந்த ஒரு 5% மார்ஜினல் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னொன்று ஸ்டார் பிளேயர் இம்பேக்ட் மெஸ்ஸியோடது. இன்னொன்று வாங்க, இதில் எவ்வளோ 2000 கோடிக்கு மேலே பரிசு டீம்களுக்கு. அதை தாண்டி என்ன இருக்குன்னா ஒரு ரிங் வந்து வெளியிட்ருக்காங்க. நீங்கள் வேர்ல்ட் கப் மெமரியாக ஒரு ரிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 2026 மோதிரம் தான் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் எடிஷனில். பிளேயர்ஸ் கொடுத்த 30 போக மிச்சது உங்களுக்கு அவைலபிள். ஆனால் ஒன்று தான், நீங்கள் 1.2 crore நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் டிவியில் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வேர்ல்ட் கப்பை. ஓகே, அந்த இல்லை நேரடியாக பார்க்க போயிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பிச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $32,000. ஸோ ஃபுட்பால் அந்தளவு என்ன இருக்குன்னா ரசிகர் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளும் ஒரு நாள் நமக்கு ஒரு கனவு இருக்குது, இந்தியா குவாலிஃபை ஆகணும், நம்மளும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கப்பை ஆர்வமாக பார்க்குற அந்த ஆர்வத்தில் உங்களோட சேர்ந்துக்கிறதுல பெருமை அடைகிறேன்.